சொல்லக்கூடிய ஒரு துறை. இல்லை, அப்படி யாரையும் நம்ம வந்து பரிந்துரை பண்ண முடியாது சார். ஏன்னா நமக்கு யாரையும் தெரியாது. மனிதர்களுடைய மனம் மாறக்கூடியவர்கள் மனிதர்கள். எந்த நேரத்திலும் எந்த சூழலில் எப்படி வேணாலும் மாறுறாங்க. மனம் பார்த்த உடனே அந்த சுவையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அடித்தட்டும், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெரும் நிறுவனங்கள் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் பண்ணுது, அவன் தானாக தனிப்பட்ட முறையில் பதிவுத்துறை தலைவர் யார் வந்தாலும் போய் கொடுத்தாங்க. அந்த விஷயம். சின்ன நிறுவனங்கள் இப்படி பொதுமக்கள் வந்து பதிவு செய்கிறத நீங்கள் வந்து தங்கு தடை இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், வீண்முறைகள் இல்லாமல், சிரமம் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஆன்லைன் 2.0 எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. கட்டணம் செலுத்துறதுல பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட் போடுறதுல பிரச்சனை இருக்குது. நாங்கள் ஒரு நாளும் ஒரு பதிவை மேற்கொண்டு வருவது ஒரு பிரசவ வழி வேதனைக்கு சமமாக இருக்குது. ஒரு இடத்தை நாங்கள் வாங்கி அதை அபிவிருத்தி செய்து அதை விற்பனை செய்யறதுக்கு ஒரு ஆளை, ஒரு பையரை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு டோக்கன் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் தினம் அப்படியே கம்பியில் நிற்கிற மாதிரி இருக்குது. சார், இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு பதிவு சம்பந்தமாக ஆன்லைனில் பண்ணலாம்னு நிறைய வச்சுருக்காங்க. இல்லை, அதெல்லாம் நல்ல திட்டம் தான். ஏட்டு சுரக்காய் கூட்டு போதும். அதில் திட்டங்களாக இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு வரணும்னு தான் சொல்கிறேன். நடைமுறைக்கு வரணும்னு சொல்கிறேன். 2022 அக்டோபர் 30 வரைக்கும் இந்த பதிவுத்துறை வந்து மிக சிறப்பான முறையில் நவம்பர் 1, 2022 இது அப்படியே முரண்பாடாக இருக்குது. தலை சரியாக இருந்தால் மொத்தம் சரியாக இருக்கும். அமைச்சரே நேரடியாக பணம் வாங்குறதுனால கீழே இருக்கிற பிஏ, ஓஏ, சப் ரிஜிஸ்ட்ரார், டிஆர் வரைக்கும் மொத்த பேரும் பணம் கேட்குறாங்க. எங்களால் தொழில் பண்ண முடியல. இந்த நிலைமை போனால் பதிவுத்துறையை வந்து என்ன சொல்கிறது, இது மிகப்பெரிய ஒரு படுபாதக செயல். அதல பாதாளத்துக்கு இந்த துறையும் வந்து தொழிலை போய் கொண்டிருக்குது. அதனால் முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த தீர்வு காணலான்ற குறை சொல்லலை. அவங்க என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது ஒன்றும் கண்கட்டி இருந்த கிடையாது, யாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அஞ்சல் லாவண்யம் வந்து இருக்குதுன்றது தெரியுது. போன ஆட்சி வரைக்கும் இல்லை, இந்த ஆட்சியில் கூட 2022 அக்டோபர் வரைக்கும் இல்லை. நல்லா போயிட்டு இருந்துச்சு, நேர்மையாக போயிட்டு இருந்துச்சு. குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய பதிவு அலுவலர்களை வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கோ மீதி இருக்கிற ஓஏ இருப்பாங்க பாருங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் முக்கியமாக டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துலலாம் பணி பகிராண்மை சொல்லி டெப்டேஷன் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வாரத்துக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பத்திரத்துக்கும் 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு, கோடி வாங்கிக்கிட்டு இந்த டெப்டேஷனில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு மந்திரி கொடுத்துருக்காங்க. இதை கேட்கறதுக்கு நாதியற்ற முறையில் தான் தமிழகம் இருக்குது. ஸோ பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் நீங்களாவது இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க, அவங்க கேட்பாங்க. மாறுங்கிற நம்பிக்கையில் தான், மாற்றம் மட்டும்தான் மாறாது. ஸோ மாறுங்கிற நம்பிக்கையில் தான் இதை நான் சொல்லிடுறேன். சார், இப்போ நீங்கள் அமைச்சருடைய நேரடி குற்றம் சார் பண்ணுறீங்க. இதில் வந்து அமைச்சருக்கு வந்து பதிவுத்துறை வந்து மூர்த்தி தெளிவாக சொல்லுங்கள். அமைச்சர் என்ன பண்ண மாட்டேன், நிறைய அமௌண்ட்